எப்படி பிளான் பண்ணாலும் இந்த ஆதி நடுவுல வந்து மொத்த பிளானிங் கெடுத்து விட்டுறாரு. நல்லா பொங்கிருச்சுல பாட்டி. மித்ரா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? பொங்கல் பொங்கி வர நேரத்துல இப்படி பானைய போட்டு உடைச்சிட்டியே. பார்த்து ஒழுங்காவே செய்ய மாட்டியா? இப்ப பாரு, பொங்கல் வச்சும் பரிகாரம் முழுசா முடியாமையே போயிடுச்சு. பரிகாரம் முடிக்க முடியாம இப்படி ஆயிடுச்சே. என் ஊருக்குள்ள வந்து என் மேலே கைய வச்சுட்டான். ஊருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டான். இனிமே இந்த ஊருக்குள்ள என்ன ஒரு பையன் மதிக்க மாட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுடா. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள அவன் உயிரோடவே இருக்க கூடாது. அதுக்குள்ள அவன் நம்ம கையில மாட்டாமையா போயிட போறான். அப்ப அவன் கதையை முடிச்சிடலானே. முடிச்சே ஆகணும்டா. இதுவரைக்கும் இப்படி ஒரு பரிகாரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை எரிச்சு மனச சுத்தம் செய்யற பரிகாரம் இது. நாம என்னதான் வெளியே நல்லவங்களா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம நிறைய குறைகளோட தான் இருப்போம். அங்க எரியிற அக்னி எடுத்து பரிகாரம் பண்ண வந்தவங்க எல்லாரும் அவங்க கையிலேயே 3 தடவை அக்னி எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற மிகப்பெரிய அக்னி குண்டத்துல சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது அவங்க ஆசைப்பட்டு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லா விஷயமும் சீக்கிரமா நடந்துருங்கிறது காலங்காலமா இருக்கிற ஐதீகம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்னி குண்டம் எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க போய் அக்னிய கையில எடுத்து மனசுல இருக்கிற வேண்டுதல மறுபடியும் ஒரு தடவை அம்மன் கிட்ட சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அந்த அக்னி குண்டத்துல போடுங்க. மத்தத அவ பாத்துக்குவா. இங்க பாரு, பாரதி முதல்ல அந்த நெருப்பு துண்டை எடுத்து அக்னி குண்டத்துல போடட்டும். அதுக்கப்புறம் இருக்கிற கறிக்கட்டை மேல நான் யாருக்கும் தெரியாம தண்ணியில நினைச்ச கறித்துண்டை எடுத்து போட்டுடுறேன். நீ அதை உன் கையால எடுத்து அக்னி குண்டத்துல போட்டுரு. தண்ணியில நனைஞ்சதுனால உன் கை எதுவும் சுடாது. 2வது பரிகாரத்தை பண்ண மாதிரியும் ஆயிடும். அப்படி பண்ணா எதுவும் தப்பாயிராதே. வேற என்ன பண்ண முடியும் மித்ரா? இந்த கோயில் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பரிகாரம் எல்லாம் இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எது எப்படியோ மித்ரா, கண்டிப்பா பாட்டி உன்னை இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண வைக்காம விட மாட்டாங்க. அதனால நான் சொல்ற ஐடியா படி இந்த 2வது பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிற வழியை பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மனசுக்குள்ள லைட்டா பயமா தான் இருக்கு.
உன்னை நம்பி இதை பண்ணலாம்ல. ஆல்ரெடி இப்படி ஒரு தடவை ஆணி செருப்பு போட்டு நடக்கிறதுக்கு நான் உன்னை நினைச்சு பிளான் எல்லாம் பண்ணேன். போய் கடைசியில வேற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நான் கோவிலை சுத்தி வர்றதுக்குள்ள ஷோ நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு மிஸ் ஆன மாதிரி எதுவும் ஆயிருமோன்னு லைட்டா சர்க்காவே இருக்கு. நந்தினி, இந்த தடவை மட்டும் தப்பா போச்சு, என் கையை காலி. அதனால பார்த்து கொஞ்சம் சரியா பண்ணிடு நந்தினி. நான் பாவம் இல்ல. அன்னைக்கு அந்த பாரதியால தான் அந்த குழப்பமே நடந்துச்சு. இன்னைக்கு அவளும் சேர்ந்து பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்க போறாள்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாம நான் பண்ணிடுறேன். சரி நந்தினி. உங்க உயிருக்கு மித்ரா பவானியால ஆபத்து இருக்கு. அவங்க நினைக்கிறத நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன். உங்க கூட சேர்ந்து நானும் நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். பாரதி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே ஃப்ரீஸா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் தானே இந்த பரிகாரம்லாம் பண்றீங்க? ஆமா சார். எதுக்கு பாரதி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தான் என் புருஷன்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட சொல்லாம இருக்கிற ரகசியம் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. என் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீங்க இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வழியா துறைய ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. இப்ப அவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சா நாம 2 பேரும் பிரிஞ்ச காரணத்தையும் சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். சார், நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. என்ன விஷயம் சார்? அது ஒன்றும் இல்லை, சில விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் என்னையே மறந்து வேற எங்கேயோ போயிட்டேன். கோயிலில் சொல்றதெல்லாம் பார்த்தா பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. பாரதி, பார்த்து பத்திரமா பண்ணுங்க. பரிகாரம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது என்னால் அதை ஈஸியா பண்ணிட முடியும். என்ன சொல்றீங்க பாரதி? ஒன்றும் இல்லை சார், சரியா பண்ணிடுறேன்னு சொன்னேன்.